ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் இன்னும் சம்மர் முடியலை. சூப்பராக ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடலாமா? அதுவும் மேங்கோ சீசன் இல்லையா? மாம்பழம் வாங்கிக்கலாம். மாம்பழம் அதை பல்ப் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது நல்லா ஒரு 350 கிராம் நல்ல பெரிய மாம்பழம். ஸோ அதை பல்ப் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக குறுக்கி காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த மலாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா திக்காக அந்த பால் இடலாம் இருக்குது பாருங்கள். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக குறுக்கி காய்ச்சியாச்சு. இதில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த பாலை நல்லா குறுக்கி காய்ச்சின பாலை போட்டு முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துடணும். கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணணும். அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு ஸ்பூனால் பண்ணிடலாம், இல்லைனா விஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் இல்லைனா லோவில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நல்லா சின்னதாகவே வச்சுக்கோங்க. திக்காக ஆனதுக்கப்புறமா டைட் ஆகும். டைட் ஆகி ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அது போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா இல்லைன்னா வால்நட். என்கிட்ட வால்நட் இருக்குது இன்றைக்கி, அதனால் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம இந்த மேங்கோ பல்ப்பை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக ஒரு பதத்துக்கு. இப்போ இதை அதே கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சுடுவோம். இதில் நம்ம இப்போ இந்த பாலில் நம்ம இந்த கஸ்டர்ட் பேப்பர் இது போட்டு பவுடர் போட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அரைச்சிடுவோம். இது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் விட்டு அரைச்சிக்கோங்க, சரியா? இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அது அந்த ஜார் பத்தலை, அதனால் நான் பெரிய ஜாருக்கு மாற்றுறேன். பெரிய ஜாரில் முதல்ல இந்த மேங்கோ பல்ப்பு, இதில் மில்க் மெய்டு ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஆக்சுவலாக 200 கிராம் பேக். நான் பாதி தான் சேர்க்குறேன், 100 கிராம் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஸ்வீட் போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு மாம்பழத்தில் ஸ்வீட் இருக்கும், அந்த பாலுலேயும் ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட் கம்மியாக போட்டுக்கலாம் போகிறோம். இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடரும் அந்த பால் அது கலந்தோம் இல்லையா, அதை அரைச்சதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து ஒன்றா பிளெண்ட் பண்ணிவிடுவோம். ஒன்றா பிளெண்ட் பண்ணி ஒரு போல் நல்லா க்ரீமியாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இதை மாதிரி இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். ஒரு பவுலுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போது முதல்ல கொஞ்சம் போடுறேன் நான். போட்டுட்டு இந்த நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இதில் போட்டுட்டு கலந்துப்போம். ஏன்னா இது போட்டு அரைக்க முடியாது. நம்ம கலந்து கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுப்போம். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லேயர் மாதிரி போட்டோன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாகி இருக்கும் அந்த நட்ஸ். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலேயும் கொஞ்சம் போட்டுருவோம். இருக்கிறதுலாம் நல்லா வழித்து போட்டுடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மில்க் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் நம்ம. இது மேலேயும் கடைசியில் இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு மூடிட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதுதான். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணினா போகிறோம். அதுக்கு மேலே இருந்தால் பரவாயில்ல. இப்போது 2 மணி நேரம் இருக்கட்டும், மூடி வச்சுடுவோம். 2 மணி நேரத்துக்கு கழித்து எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு நம்ம அப்படியே கவுத்திட்டு கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம கரண்டியால் ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம அப்படியே கவுத்திட்டோன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக இருக்கும். கட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா இது மாதிரி கரண்டியால் எடுத்து போட்டு சாப்பிடலாம். எப்படி வேணுமோ நம்ம விருப்பம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டேட் சிரப் மேலே அப்படியே ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ ஏன்னா சாக்லேட் சிரப் போடணும்னு அவசியம் இல்லை. டேட் சிரப் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இதே கொஞ்சம் இது சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, குல்ஃபி நம்ம எப்படி ஐஸ் மோல்டில் இல்லைனா கிளாஸில் ஒரு கிண்ணத்தில் எதில் வேணால் போட்டு வைக்கலாம். ஸோ நான் ஒரு ஐஸ் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டாண்டோடு இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது ஒரு கரண்டி 2 கரண்டி அதில் எவ்வளோ கொள்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஃபில்லப் பண்ணிடணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு எல்லா ஐஸ் மோல்டுலேயும் போட்டு வச்சுடுங்க. போட்டு வச்சுட்டு அதுலேயே ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு அமேசானில் நிறைய மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த ஐஸ் பண்ணுறதுக்காகவே நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம்.
இது வந்து அப்படியே ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா எடுத்தோன்னா அழகாக அப்படியே வந்து நம்ம பால் ஐஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், குல்ஃபி ஐஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம். நம்ம டம்ளர் வந்து சின்ன சின்ன டம்ளர், சின்ன சின்ன கிண்ணங்கள் என்ன ஷேப்புக்கு எப்படி ஊற்றுறோமோ அந்த ஷேப்புக்கு வரும். அவ்வளோதான். ஒன்லி திங் நீங்கள் ஐஸ் ஸ்டிக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஸ்டிக்கோடு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கவுத்தி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பால் கவர் எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டேன். 2 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மடித்து நடுவில் வந்து ஒரு ஹோல் போடுறேன் அந்த ஐஸு ஸ்டிக் வைக்கிறதுக்காக. இது சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம், பட்டர் ஷீட் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம். பட் எல்லார் வீட்லேயும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. பால் கவர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த கிளாஸ் வாயை மூடிடலாம். மூடிட்டு நடுவில் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டம்ளரையும் அதே மாதிரி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். பால் கவரும் நம்மளுக்கு வீட்லேயே இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நடுவில் இந்த ஐஸ் குச்சியை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஹோல் நடுவில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த குச்சியை இன்செர்ட் பண்ணிட்டோன்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிடும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக அது ஹெல்த்தியாக தான் இருக்கும். வீட்டில் பண்ணும்போது ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு முதல்ல அந்த கிளாஸ் இறக்கிடுவோம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக வச்சா கூட போதும். இதே மாதிரி அந்த ஸ்டாண்டையும் உள்ளே இறக்கி வச்சுடுங்க. அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கிளாஸில் இருக்கிறத முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம். முதல்ல இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு மேலே அந்த ஷீட்டை எடுத்துடலாம். அவ்வளோதான், அழகாக வந்துடும். ஜஸ்ட்டு லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி இழுத்தாலே வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அண்ட் வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிளாஸில் இருக்கிறது எடுத்தாச்சு. கிண்ணத்துலேயும் இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா குட்டி குட்டியாக வரப்போகிறது. அவ்வளோதான். இப்போ இந்த மோல்டில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். ஸோ குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சம்மரை. யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம எதையுமே செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.